இன்றைய தியானம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போஸ்தலர் 4:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ரட்சிப்பு உண்டாகும். அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்கு உள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று தைரியமாய் பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். கர்மாந்தவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த பூமியிலே எல்லா ஜாதியினரையும் எல்லா இனத்தவரையும் எல்லா மொழியினரையும் ரட்சிக்க வல்லவர். அவருடைய நாமம் மாத்திரமே ரட்சிப்பை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று போல்டா அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 10:42-43 ஆகிய வசனத்திலும் கூட பேதுரு கொர்நேலியு வீட்டிலே பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் இங்கும் மிக தெளிவாய் சொல்லுகிறார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியுவினுடைய வீட்டிலே பிரசங்கம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டார், அவரை ரட்சித்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பினார், எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவரை பலப்படுத்தினார் என்பதை இங்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 43 பேதுரு சொல்லுகிறார், ஜனங்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பிரியமானவர்களே, எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே, கர்த்தாவே, என் குடும்பத்தில் முதலாவது ரட்சிக்கப்படாதவர்கள் உம்முடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெறுவார்களாக, எங்களுடைய தெருவிலே இருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெறுவார்களாக, நாங்கள் வசிக்கிறதான பகுதிகளிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, நாங்கள் வசிக்கிறதான தாலுக்காக்களில் உள்ள மக்கள் இந்த இயேசுவின் நாமத்தை அறியவும், இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கவும், அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், மூழ்கி ஞானஸ்நானம் பெறவும் கர்த்தாவே கிருபை தாரும் என்று சொல்லி வார்த்தை வாசிக்கும் பொழுதே ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மார்க்குவின் சுவிசேஷம் 16 ஆகிய வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை அவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பை பெறுவார்கள், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள், இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, இன்னும் நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, எங்களுக்கு கர்த்தாவே இந்த உடன்படிக்கையில பங்கு பெறுவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதான ஒரு வார்த்தையை தயவு செய்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீங்கள் பிதாவினிடத்தில் சேர வேண்டுமானால் வழியாகிய சத்தியமாகிய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியமும் ஜீவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே சேருவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய நாமத்துக்காய் முதலாவது நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து தாமே எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகம் அனைத்திலும், இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, எங்களுடைய மாவட்டங்களிலே, எங்களுடைய தாலுகாக்களிலே, எங்களுடைய தெருக்களிலே, எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெறட்டும், ஞானஸ்நானம் பெறட்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறட்டும். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கட்டும். கர்த்தர் கிருபைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.